ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பூண்டு மிளகு சாதம் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். பூண்டில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்களாம் ரெகுலராக எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் சாதம் செய்கிறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இதில் 2 வரமிளகாய் சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக பொரிஞ்சு சவந்து வரட்டும். 30 செகண்ட் வறுத்துக்கலாம். இதில் ஒரு 15 பல்லு பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கார்லிக் ரைஸுக்கு பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோன்னா சாதத்தோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பூண்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பூண்டு வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்கனாவே தட்டில் நல்லா சாதத்தை ஆற வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. சாதம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் இதில் சேர்க்கணும். சூடாக இருக்கும் போதே சேர்த்தோன்னா சாதம் நல்லா உதிரியாக இருக்காது, கொலன்னு போயிடும். மதியத்துக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோன்னா கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெப்பர் கார்லிக் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் இன்னும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த பூண்டு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சைடிஷாக செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு வறுவல் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான பூண்டு மிளகு சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.